அவருடைய ஆவி நமக்குள்ளே கிரியை செய்கிற ஆவியின் படியே செய்வார். He is able to do according to the power that is working within us. நமக்குள்ளே ஆவியானவர் கிரியை செய்கிறார். கிரியை செய்கிற படியே அப்படினா there is level. பரிசுத்த ஆவி நம்ம எல்லாத்துக்குள்ளேயும் இருக்கிறார். பரிசுத்த ஆவி இல்லாம இங்க உட்கார்ந்து இருக்க முடியாது. நீங்க இங்க வந்திருக்கவும் மாட்டீங்க. பரிசுத்த ஆவி தான் உங்களை கொண்டு வந்திருக்கிறார் நிச்சயமாக. ஆனா நீங்க உங்க எல்லாத்துக்குள்ளே இருக்குது ஒரே ஆவியானவர், ஆனா ஒரே மாதிரியான வல்லமை இல்லை. It is not the same power. இப்ப நான் எந்த பரிசுத்த ஆவியில நான் உங்கள்கிட்ட பேசியிருக்கணும் அதே பரிசுத்த ஆவின் மூலமா தான் நீங்க செய்தியை கேட்கிறீங்க. Do you agree with me? நான் உங்களுக்கு பேசிக்கா சொல்ல அவர் உங்களுக்கு ஆழமாக பேசிட்டு இருக்கிறார். It's the same spirit to communicate to each other. ஆமாவா இல்லையா? ஒரே ஆவியானவர் நம்மை இணைக்கிறார். ஆமாவா இல்லையா? அப்ப ஒரே பரிசுத்த ஆவி தான், ஆனா வல்லமை ஒரே மாதிரி இல்லை. இங்க என்ன எழுதப்பட்டிருக்கு? அப்ப நமக்குள்ளே கிறிஸ்து வல்லமையின் படியே according to the power that is working within you. See, some of you ஒரு உதாரணத்துக்கு ஒரு பேய் ஓட்டுற ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னா சிலரால் ஓகே அசுத்த ஆவியா கொஞ்சம் அப்படி முறைக்க வைக்க முடியும் ஜெபிச்சு. சிலரால் ட்ரிகர் பண்ணி விட்டு அதை நான் போக மாட்டேன்டா அப்படி டான்ஸ் பண்ணி பேசிட்டு இருக்க முடியும். இன்னும் கொஞ்சம் பவரா இருந்தீங்கன்னா இயேசுவின் நாமத்தை போனா அது போயிட முடியும். அப்படின்னா முதல்ல சொன்ன காரியத்துக்கு வல்லமை ரொம்ப குறைவு, ரெண்டாவது சொன்னாலுக்கு வல்லமை கொஞ்சம் கூட, மூணாவது சொன்னாலுக்கு வல்லமை இன்னும் கூட இருக்குது. ஸோ ஒரே ஆவியானவர் தான் கிரியை செய்கிறார், ஆனா வல்லமை ஒரே மாதிரி இல்ல. The problem with Christians today, we have the spirit of God but we don't have the power of God. கீழ்ப்படிந்தால் தான் வல்லமை பெருகும். ஹல்லேலூயா. பக்கத்தை தட்டி சொல்லுங்க, கீழ்ப்படிந்தால் தான். ஹல்லேலூயா. ஜெபிக்கும் பொழுது பாஸ்டர் சொல்றேன் கண்ணை மூடுங்க, நானா சொல்லிட்டு இருக்கிறேன் பரிசுத்த ஆவியால் நடத்தப்பட்டு சொல்றேன். அப்பயும் நான் பார்ப்பேன் என்ன பண்ணுவீங்க, அப்படித்தானே பாக்குறீங்க. ஆமாவா இல்லையா? கையை தூக்குனா தூக்க மாட்டேன், இப்படித்தான் நிற்பேன், அப்படித்தானே செய்றீங்க. அதனால தான் ஒன்றும் பெற்றுக்கொள்ள மாட்டீங்க. புரிஞ்சவங்களுக்கு? கீழ்ப்படுதல் இல்லைன்னா வல்லமை இல்லை. When there is no obedience, there is no power. எல்லாத்தையும் கரெக்டா செட் பண்ணி வச்சிருக்கிறார். ஓகே, யார் மூலியமாய் பேசுகிறார், யார் மூலியமாய் நடத்துகிறார், அங்க கீழ்ப்படிந்தா வல்லமை பெருகும். If there is no obedience, there is no power. அதான் சொல்றேன், we are living a powerless life. வல்லமை இல்லாதவர்களாய் ஏன் வாழ்றோம்? கீழ்ப்படுதல் இல்லை. நம்ம தான் ரொம்ப கேள்வி கேட்பேன், நான் ஏன் செய்யணும், நான் ஏன் கீழ்ப்படணும், நான் அதுக்கு ஒத்து போகணும்? முடியாது, முடியாது. ஹல்லேலூயா. இது இங்க வெளியே வச்சுக்குங்க, ஆண்டவர்கிட்ட இந்த காரியத்தை செய்யாதீங்க. குழந்தைகளை போல தேவனுக்கு கீழ்ப்படியணும். ஆண்டவர் சொல்லும் பொழுது அதை கீழ்ப்படிந்து ஒரு வார்த்தை அவர் ஏன் ஆண்டவரை பார்த்து கேட்க கூடாது, சொன்னார்னா அப்படியே செய்யணும். அப்படி செய்யும் பொழுது வல்லமை அதிகரிக்கும். நீங்க ஜெபிக்கிறீங்க பாருங்க, நிறைய பேர் கேட்கறாங்க, நான் ஜெபிக்கிறேன் பாஸ்டர், ஆண்டவர் பதில் கொடுக்கவே மாட்டார். ஏன் கொடுக்க மாட்டார்? பரிசுத்த ஆவி ஜெபிக்க கற்றுக் கொடுக்கிறார், ஆனா வல்லமையை கொண்டு வர வைக்க முடியல. என்ன காரணம்? நீங்க கீழ்ப்படியல. Many of you are waiting saying that my prayers are not answered. என் ஜெபத்துக்கு பதில் கிடைக்கல, என் ஜெபத்திற்கு பதில் கிடைக்கல. ஏன் கிடைக்கல? கீழ்ப்படுதல் இல்லை. நீங்க ஆண்டவர் சொன்னது சின்னதா இருக்கட்டும் பெருசா இருக்கட்டும், அதெல்லாம் ஒண்ணு விடாம நீங்க கீழ்ப்படியும் பொழுது உங்களுக்குள்ள வல்லமை பெருக ஆரம்பிக்கும். பாருங்க, இட்ஸ் ட்ரூ that you are imagining things, it's true that you are praying. உண்மை, நீங்க தான் செய்றீங்க இல்லைன்னு சொல்ல, ஆனா அதோட அவுட்கம் வந்து பெருசா வர்றதுல எங்க நம்ம அடங்கி இருக்குது? உங்களுக்குள்ள கிரியை செய்கிற வல்லமையின் படியே. ஹல்லேலூயா. சோ பிரச்சனை வெளியே இல்ல, மேல இல்ல, நெட்வொர்க் கட் ஆகல. நம்மளுக்கு ஆண்டு நெட்வொர்க் கட் ஆகல, கனெக்ஷன் ஸ்ட்ராங்கா தான் இருக்குது. சொல்றது உங்களுக்கு புரியுதா இல்லையா? ஸ்ட்ராங்கா தான் இருக்குது. பிரச்சனை உங்களுக்குள்ள இருக்குது. You are lack of God's power in your life. நிறைய பேர் வரீங்க, அபிஷேகத்தை நிரம்புறீங்க, ஆவியை நிரம்பி கீழே விழுகிறீங்க, புது புது காரியத்தை உணர்றீங்க இல்லைன்னு சொல்ல, but you are unable to sustain the power because you are so disobedient toward God. ஆண்டவர்கிட்ட ரொம்ப மீறுகிற ஒரு ஆளா இருக்கிறீங்க. At the moment you go back home, you begin to disobey God, you leak out all the anointing. நீங்க வீட்டுக்கு போய் தேவனுடைய வார்த்தையை மீறும் பொழுது அபிஷேகம் அப்படி லீக் பண்ண ஆரம்பிக்கும். என்ன ஒரு பாட்டில் தூக்கிட்டு போறீங்க, வாட்டர் அப்படி லீக் பண்ண பார்த்துருக்கீங்களா? அப்படிதான் அபிஷேகம் போகும். ஹல்லேலூயா. அதுதான் நடக்குது. பை ரைட் சபைக்கு வர வர நீங்க இன்னும் பெட்டரா மாறணும். You must be empowered. பெரிய காரியத்தை வெளியே போய் செய்யணும். நீங்க பல பேரை போய் தொடரணும், பல பேருக்கு போய் அற்புதங்களை செய்யணும்.
ஏன் முடியல? நீங்க கடைக்கு போயிட்டு கறி இல்ல ரசம் இல்லைன்னா நெஸ்காஃபி வாங்கிட்டு போறீங்க, வீட்டுக்கு போய் பாருங்க பை மட்டும் தான் இருக்கு, தண்ணியை காணும், ஏன்னா முதலே லீக் ஆயிடுச்சு. அதான் நடக்குது உங்களுக்கு இன்னைக்கு. ஹல்லேலூயா. வாட் a waste it would be. 10வது மாடி அவங்க வீடு, லிஃப்ட்ல ஏறி சந்தோஷமா தண்ணி இருக்கு, பாரம் இல்லாம இருக்குது, பை மட்டும் தான் இருக்குது, தண்ணியை காணும். எவனோ திருட்டுட்டானா? இல்ல, உங்க மீறுதல். இப்படித்தான் நிறைய கிறிஸ்துவங்க நீங்க இருக்கிறீங்க. நான் உங்களுக்கு இது ஏன் எவ்வளவு சொல்றேன்னா, பிகாஸ் யூ மஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் வாட்ஸ் ஹேப்பனிங். நீங்க கோபம் படும் பொழுது அபிஷேகம் லீக் ஆகுது, நீங்க எரிச்சல் அபிஷேகம் லீக் ஆகுது, முறுமுறுப்பு அபிஷேகம் லீக் ஆகுது. அதுதான் சாத்தானுக்கு வேணும், அதுதான் அவனுக்கு வேணும். ஏதாவது ஒரு வகையில அங்க ஓட்டையை போட்டணும்னு ஆசைப்படுறான். ஹல்லேலூயா. So when you lose your self control, you waste all the anointing. அபிஷேகம் அப்படியே போயிடும். 10 நாள் உபவாசம் எடுத்திருப்போம், 40 நாள் எடுத்திருப்போம், இந்த மாதிரி காரியத்தினால அப்படியே போயிடும். ஹல்லேலூயா. 10 கன்னிகையை பார்க்கிறோம், 5 முச்சூல கன்னிகை என்ன பண்றாங்க? எண்ணெயை சேர்த்து வச்சிருக்கிறாங்க, எண்ணெயை கொஞ்சம் கூட குறைய விடல. ஏன்னா அந்த டைமுக்கு அது தேவைப்படும், நல்லாவே தெரியும். மீதி 5 என்ன பண்றாங்க? இருக்கிற பாதியோட வந்து நிக்கிறாங்க. You need to prepare the oil for yourself. How can you prepare? Only by obeying God. தேவனுக்கு எவ்வளவுக்கு நீ கீழ்ப்படுகிறியோ அவளுக்கு எண்ணெய் பெருக ஆரம்பிக்கும், வல்லமை பெருக ஆரம்பிக்கும், அபிஷேகம் பெருக ஆரம்பிக்கும். பெரிய காரியத்தை கர்த்தர் செய்வார். வல்லமை அதிகமா இருந்துச்சுன்னா எதை குறித்து பயப்பட மாட்டீங்க. பாருங்க, பெந்தெகோஸ்து நாள் வர்றதுக்கு முன்பாகவே பரிசுத்த இவங்க பெற்றுக்கொண்டாங்க. இந்த யோவான் 20 பார்க்கிறோம். ஆனா பெந்தெகோஸ்து நாள்ல அபிஷேகம் வல்லமை இறங்கும் பொழுது நடுங்கியிருந்த சீஷர்கள் வெளியே வந்து 3000 பேர் ரட்சிக்கப்படுறதுக்கு பேசுறாங்க. வல்லமை பெருகிருச்சான். Say all of us have the Holy Spirit, yet still we live in fear, anxiety. நம்ம எல்லாத்துக்கும் பரிசுத்த ஆவி இருக்கார். ஆமாவா இல்லையா? அந்நிய பாஷை பேசுறீங்க நிறைய பேர், ஆமாவா இல்லையா? நான் உங்களை கேட்கிறேன், உங்களை நிறைய பேர் அந்நிய பாஷை பேசுறீங்களா இல்லையா? உண்மையா அந்நிய பாஷை தானே? நீங்க பேசும்போது உணர்றீங்க, ஆமாவா இல்லையா? இருந்து ஏன் பயம் வருது? ஏன் கவலைப்படுறீங்க? ஏன் கலக்கம் உண்டாகுது? வல்லமை இல்லை. வல்லமை வந்துச்சுன்னா பயத்துக்கு இடம் இல்லை. பெந்தெகோஸ்துனால எல்லாமே அந்நிய பாஷை பேசினாங்க இல்லைன்னு சொல்ல, ஆனா கூடவே வல்லமை இருந்தது. தைரியமா வெளியே வந்து சுவிசேஷத்தை சொல்ல முடிந்தது. You can have the spirit of God yet still live in fear. பயத்துல வாழ முடியும். பயத்தை எப்படி மேற்கொள்ள முடியும்? கர்த்தருடைய வல்லமையினால் மாத்திரம் தான் முடியும். பிசாசின் கட்டுக்குள் கூட பரிசுத்த ஆவி இறங்கும் பொழுது தான் அவிழ்க்கப்பட முடியும். வல்லமை இறங்கும் பொழுது தான். 3வது வியாதி அந்த பெருமடை ஸ்திரியை நம்ம பார்க்கிறோம், ஆமாவா இல்லையா? இயேசுவோட மற்ற டிசைபிள்ஸும் கூட இருக்கிறாங்க, அவங்களெல்லாம் தொட்டு ஒண்ணுமே நடக்கல. ஆனா இயேசுவோட வசத்தை தொட்டு சுகமாயிட்டான். Because there is power. பேதுடைய நிழல் பட்ட ஆட்கள் சுகமாகறாங்க. The power was just overflowing. எவ்வளவுக்கு தேவனுக்கு கீழ்ப்படுகிறீங்களோ வல்லமை நிரம்பி வடியும். என்னாகும்? நிரம்பி வடியும். எப்போதும் சொல்றத போல உங்க பாத்திரம் இப்படி இருக்கலாம், நீங்க கொஞ்சம் கொஞ்சமா கீழ்ப்படிஞ்சு இப்படி வரும் இப்படி வரும் இப்படி வரும். இவ்வளவு தூரத்துக்கு வந்தா கூட இது உங்களுக்கு மட்டும்தான் பலனா இருக்கும், உங்களுக்கு மட்டும்தான் இது blessing. ஆனா உங்க கீழ்ப்படுதல் இன்னும் அதிகமா இருந்துச்சுன்னா நிரம்பி வடியும், நிரம்பி வடியும், நிரம்பி வடிய அதுதான் மற்றவங்களுக்கு போகும். You only can be a blessing to others when your cup is overflowing. உங்க பாத்திரம் நிரம்பி வடியணும். ஆதி நாட்கள்ல இருந்த கிறிஸ்தவர்கள் பாத்திரம் நிரம்பி வடிந்தது. அதனால தான் உலகமெங்கும் சுவிசேஷம் சொல்ல முடிந்தது போயிட்டு. இன்றைக்கு இருக்க கிறிஸ்தவர்கள் இந்த இவ்வளவு கூட தாண்ட மாட்டேதுங்க, இவ்வளவு கூட தாண்ட மாட்டேது. எல்லா எழுப்புதல் ஊழியர்களுக்கு இருக்க ஏக்கம் என்னன்னு தெரியுமா? ஜனங்களுக்கு அபிஷேகம் நிரம்பி வடியாதா, அதான் ஏக்கம். இது நிரம்பி வடிஞ்சிச்சுன்னா தேசத்தின் நிலைமை வேற மாதிரி இருக்கும். ஹல்லேலூயா. அரசாங்கம் பார்லிமெண்ட்ல உட்காந்து மணிக்கணக்காக கத்தலாம் பேசலாம், நம்ம ஜெபத்திலே முடிவை சொல்லுவோம். நம்ம ஜெபம் பண்ணியே அரசாங்கத்தின் சூழ்நிலையை மாற்றி அமைப்போம், நாட்டு நிலைமையை மாற்ற முடியும். ஹல்லேலூயா. இதான் எழுப்புதல். வேலை வீடு குடும்பம் ஓடி இருக்கிற விசுவாசிங்க ஆண்டவர் தான் எல்லாம் சொல்லி ஓடி வருவார்கள். ஹல்லேலூயா. அதான் எழுப்புதல். இப்படிப்பட்ட ஒரு காலத்துக்கு நம்ம போயே ஆகணும். ரீசென்ட்லி இந்த டைம் ஃபுல்லா இந்த ஜனவரியில் பார்க்கும்போது ரொம்ப அழுத்தமா இருக்குன்னா எழுப்புதல் வந்தே ஆகணும் இந்த தேசத்துல. அவர் கிறிஸ்டியன்ஸ் must rise up again. நீங்க என்ன ஆச்சு பாருங்க, ஊழியத்துக்கு முக்கியத்துவம் இல்லை, ஆண்டுக்கு முக்கியத்துவம் இல்லை, எல்லா வாழ்க்கை சொந்தம் இதுதான் இப்படிதான் போயிட்டு இருக்குது. இட் மஸ்ட் சேஞ்ச். இது மாற வேண்டிய நிலைமை நம்ம வந்திருக்கிறோம். நீங்க முதலாவது
ஹல்லேலூயா. நீ தான் எழும்பணும். You are already dead in the spirit. ஆவியில மரித்து போய் கிடக்குறீங்க. Hallelujah. Hallelujah. I wouldn't be saying all this without a burden. Burden இருக்குது, அதிக burden இருக்குது. எப்படியாவது வகை தேடி உங்களை பிசாசை இழுத்துட்டு போயிடுறாங்க வேற பக்கம். நீங்க எழுப்புதலுக்கு பாத்திரமா இருக்கீங்கன்னு ஆண்டவர் நல்லாவே தெரியும். Hallelujah. And that's why the devil doesn't want to rise. இன்று இந்த ராத்திரி பரிசுத்த ஆவி உங்க மேல அக்கினி அனலாக இறங்க போகிறார்.